இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை தவறாக வழிநடத்துகின்றார்கள். அவருடைய உணர்வு நிலையில போய் விளையாடுகிறார்கள். இளைஞர்கள் அப்படி இருக்கக்கூடாது. இளைஞர்கள் வரலாற்றை படிக்கலாம். பெரியாரை குறை சொல்கிறார்கள், கலைஞரை குறை சொல்கிறார்கள். பெரியாரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? பெரியார் இல்லைன்னா இன்னைக்கு கோவலன் கட்டிட்டு சுத்திட்டு இருந்திருப்பாரு. அதை மறக்க முடியுமா? இன்னைக்கு நான் இந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றேன்னா தலைவர் கலைஞர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்லாம் செய்த தியாகத்துக்குனால நாங்க எங்களை கூப்பிட்டு விழா நடத்தாங்க. இதை நாங்க இந்த விழா நடத்த முடியுமா? ஆனா இதெல்லாம் அவர்கள் முதல்ல அவங்க வரலாற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். இலங்கையினுடைய வரலாறு பேசுறதுனால தமிழ்நாட்டு வரலாற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி எந்த சமூக அமைப்பு இருந்தது, எப்படி இந்த சமூகத்தை நம்முடைய தலைவர்கள் மாற்றி எடுத்தார்கள். அடிமை சமூகம் மாதிரி இந்த தமிழ் சமூகத்தை எப்படி மாற்றி எடுத்திருக்கார்கள், இது யாருடைய பங்களிப்பு? தந்தை பெரியார் இல்லை என்றால், அண்ணா இல்லை என்றால், கலைஞர் இல்லை என்றால் இந்த சமூகம் எப்படி இருக்கு என்பதை அவர் புரிந்து வைத்து பேச வேண்டும்.